ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சகோதரர்கள் பிள்ளைகளை கொலை செய்ததை சொல்லுகிறார்கள். 2வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அமலேக்கு அவர்களுக்கு வழிபறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன், இப்பொழுது அவர்களை மடங்கடித்து. ஏற்கனவே சகோதரர் சொல்லியிருக்கிறார், அவங்க செய்த தப்புக்கு அவர்கள் தாய் தகப்பனை மட்டுமல்ல, தாய் தகப்பனை மட்டும் கொலை செய்திருந்தா நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களை அடிமையா வாங்கி அவங்கள்ட்ட விபச்சாரம் செய்ய போயிருப்பீங்க. அதனால தான் அவர் சொல்றார், குடும்பத்தோட அவனுடைய ஆடு மாடு கூட உனக்கு பயன்படக்கூடாது, அழித்து விடு என்று சொன்னார். சரி, 139ஆம் சங்கீதத்தில் வாங்க. அங்க சீயோனின் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைத்தனமாய் போகிறார்கள், பாபிலோன்ல அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வசனத்தில் சொல்லுகிறார்கள், பாபிலோன்ல அவர்களை சித்திரவதை பண்ணுகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த கோர கொடுமையை பார்த்து கொண்டு கதறி சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு அந்த பாபிலோன்ல, அது ஒரு உன்னத பாட்டுக்கு ஒரு அற்புதமான உன்னதமான விளக்கத்தை விளங்கி இருக்கின்றார்கள். எப்படின்னா அது ஒரு குழந்தைய கொஞ்சிறத போய் நீங்க தப்பா நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. குழந்தைய கொஞ்சிறத நாங்க தப்புன்னு சொல்லல, பணமாற மாதிரி அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது இல்ல, கொலபறிக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம். சரியா? அப்பனா அதுக்கு முன்னாடி நியாய பிரமாணத்துல விபச்சாரம் செய்யாத 5:18, லேவியராமத்துல 20:10 ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செஞ்சா, பிறன் மனைவியோடு விபச்சாரம் செஞ்சா அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் அப்படி நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு முன்ன இப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு டேஞ்சர்ல போய் விடுது தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாருமே சூடு சொரண வெக்கமான ரோசம் இல்லாம இருந்தாங்க, எங்களுக்கு மட்டும்தான் வெக்கம் இருக்கு, இருந்தாலும் நாங்க இதை வச்சு படிப்போம் என்று சொல்வது போல இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் வெக்கம்ன்றதே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? நீ காட்டுவாசிகள் அப்படி இருந்தாங்கன்னா, காட்டுவாசிகள் அப்படி இருந்தாங்கன்னா நீங்க அதை வச்சு வாசிக்கிறீங்களே, அதையே வாசிக்கிறீங்கன்னா நாங்க கேட்கிறோம், அதுக்கு பதில சொல்ல காணோம். அதே மாதிரி முளைகள்ன்றது நான் அழகா வாசி காமிச்சேன். முளைகள்னு வார்த்தை இல்லைன்னாரு ரோமன் கத்தோலிக் பைபிள்ல இருந்து எத்தனை இடத்துல முளைகள் வருகின்றது, அதே மாதிரி ரசம் எங்க கொட்டுதுன்னா நம்பர் கேட்கிறாரு. அதான் என்னன்னா, கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல காணா. இதுல என்னன்னா 18ஆம் பக்கத்துல 118ஆம் பக்கத்துல தான் அது இருக்கு என்று அவரை ஒப்புக்கொண்டு அதை நியாயப்படுத்தி நம்ம சொல்ல வேண்டிய வசன வாதங்களை எல்லாம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இப்ப மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல் போனாங்கல்ல, அதே மாதிரி உன்னத பாட்டு 4:4 பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர்றாங்க. கர்த்தர் எப்படி வர்றாரு? என்னே உன் அழகு, உன் மோத்தரிக்கு பின்னால உன் கண்கள் புறாக்கள் கண்ணு, அதுக்கடுத்து வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல், அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே உன்னுடைய பற்களோ மயிர் கத்தரிக்கப்பட்ட ஆட்டு ரோம மாதிரி, அதுக்கடுத்து பல்லுக்கடுத்து அப்படியே உதடு, உன்னுடைய இதழ்கள் எப்படி செம்பட்டி இலை போன்றவை, அடுத்து உன்னுடைய கண்ணம், அடுத்து கழுத்து, கழுத்துக்கு அடுத்து நிறுத்து வேணாம், கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேல போனா விடுற மாதிரி இல்ல கத்தரு. கழுத்துக்கு கீழையும் போய் உன் முளைகள் 2 லீலிகள் இருக்கா இல்லையா? இருக்கிறத வாசிக்கிறோம். நீங்க இல்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் வெட்டிங் ஒட்டிங் பேஸ்டிங் எல்லாம் பண்ணீங்களா, அந்த மாதிரியா பண்ணி வாசிக்கிறோம். இருக்கிற வசனத்தை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வாசிக்கிறோம். நாங்கெல்லாம் ஒன்னும் உருவாக்கல. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி அப்ப சிறுமியா இருந்தா எல்லாம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா சொல்ல வரீங்களா? அப்படின்னா அப்படி வாதம் வைங்க, சிறுமியா இருந்தா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாதம் வைங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்த மாதிரி தங்காய் தங்காய்னு கூப்பிட்டுதான் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அது ஆதாரம் கேட்டாலும் கேட்பாரு. இனிமே மிகு பாடல்கள் உன்னத சங்கீதம் 5:7 எடுத்து பாத்தீங்கன்னா 5:5 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, என் தோட்டத்திற்குள் நான் வந்துள்ளேன், என் தங்காய் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டுதான் எல்லா வேலையும் நடக்குது. உன்னுடைய இது அப்படி இது இப்படி என்று சிஸ்டர், ஓ மை சிஸ்டர், இது கேட்டாலும் கேட்பாங்க. இதுல சிஸ்டர் தானே இருக்கு, தங்கச்சி என்று எங்கே இருக்கின்றது? நீங்கள் தங்கா என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே மாதிரி தங்கச்சியை கதவை தட்டி கூப்பிட்டு, என் தங்கா நான் வந்திருக்கிறேன், எனக்காக கதவை தோறன்னு சொன்னா தங்கச்சி என்ன சொல்றா பாருங்க, என் ஆடை அவுத்துட்டேன் அண்ணே, என் ஆடை அவுத்துட்டேனே, மீண்டும் அதனை நான் உடுத்தணுமா? அண்ணனும் தங்கச்சியும் பேசுற பேச்சா? ஒரு அண்ணன் இடத்துல தங்கச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய உன்னத சங்கீதமா இது? அதே மாதிரி என் காதல் இருக்கா, என்னுடைய கதவை திறந்தேன், கதவு துளை வழியாக, கதவுன்னு இவங்களா தான் போட்டுக்கிட்டாங்க, ஓட்டைக்குள்ள கையை விட்டேன்னு தான் மூலத்துல இருக்கு. ஓட்டைக்குள்ள கையை விட்டால் வெள்ளை போலம் வடிந்தது,
தாப்பாலின் மேல் வடிந்தது. அங்க சொன்னார்ல சொட்டு சொட்டாய், இங்க மொத்தமா வடிஞ்சிருச்சு. வெள்ளை போல வடிந்தது என்று உள்ளதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் அதையும் தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எப்படி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 7:36 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் கல்யாணம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்று அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல. தன்னுடைய மகளையே அவன் அனுபவிக்கட்டும், தன்னுடைய மகளையே அவன் விவாகம் பண்ணட்டும். லெட் தம் மேரி, அவர்கள் இருவரும் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். மகளுக்கு மேல உள்ள பாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு தந்தை என்றதை விளக்குறாரு கர்த்தர். பவுல் அவர்கள் விளக்குகின்றார்கள், உங்க மகன் மேல நீங்க ரொம்ப பாசம் வைக்கிறீங்களா? மாப்பிள்ளை ஒண்ணு கிடைக்கலையா? நீ அனுபவி. இருக்கா இல்லையாங்க? இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். 1 கொரிந்தியர் 7:36 இருக்கின்றது. தெளிவா வாசி காட்டி இருக்கிறேன், பாத்துக்கிறீங்க. தன் புத்திரியின் என்று ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆபாசம் என்பது கர்த்தர் தான் ஆபாசமாக வர்ணனைகளை போடுறார். அப்படின்னா கர்த்தர் எப்படி நடக்கின்றார், இவர் சொல்றது மட்டுமில்லை எப்படி நடக்கின்றார் என்பதையும் மீகா அதிகாரம் 1:8 வசனத்துல பார்த்தா, இதன் நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நான் நடப்பேன். கர்த்தர் இது ஒரு மனுஷன் சொல்லியிருப்பானா? ஒரு மனுஷன் நான் எழுதக்கூடிய நூல்ல நான் அம்மனமா நான் ஓடுனேன் அப்படின்னு நான் எழுதுனேன்னா என்னடா இந்த அளவுக்கு கேவலத்தனமாக இருப்பான் என்று காரி துப்ப மாட்டீங்களா நீங்க? அவ கர்த்தர் அம்மனமாகவும் நடப்பேன், நான் ஓரிகளை போல் என்று ஊழையிடுவேன், ஆந்தனை போல் அலறுவேன். அந்த மாதிரி அலறி ஓரி நாரி மாதிரி ஊழையிட்டு அம்மனமா ஓடுறாரு கர்த்தர்னா, கர்த்தர் இதை எழுதியிருப்பாராங்க. இதைத்தாங்க நாங்க கேட்கிறோம். இது எப்படிங்க கர்த்தர் எழுதியிருப்பாரு? அடுத்து அதாவது அவங்க ஐயா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆபாச போடும்போது இது உங்கள்ட்ட வேற சரக்கே இல்ல, சொல்லன்னா சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரக்கு இல்லாமையே போட்டுட்டு இருக்கிறோம். ஆபாசத்தை மட்டுமே இவ்வளவு அடுக்க முடியுதுன்னு சொன்னா, முரண்பாடுகளும் பொய்களும் பித்தலாட்டங்களும் 1-2 இருக்குது. அதையும் தாண்டி போட்டுட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் போடுறோம். ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரே வசனத்தை நாங்க சொன்னா நீங்க அதை சொல்லலாம். ஒரு ஆபாசம் மட்டும் இருந்ததுன்னா அதை நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா சொல்லலாம். ஆபாசத்தினுடைய வகை வகையா போட்டுட்டு இருக்கிறோமே, இவ்வளவு வகையா போட்டதுக்கு பின்னாலையும் வேணா சொல்லிட்டு போங்கிறீங்க. சரி, ரைட்டு, அது உங்களோட பதில் இல்லை என்பது தெளிவாக நிரூபித்து விட்டீர்கள். அடுத்து அவங்க இந்த குழந்தைய கொலை செய்யல அப்படிங்கிறதுக்கு அப்படிலாம் இல்லன்னு முதல்ல சொல்லிட்டு, அடுத்து இவ்வளவு வசனத்தினை அடுக்கின பிறகு என்ன சொல்றாருன்னா, அது இருக்குது ஆனா அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பின்னால் கெட்ட பிள்ளையா ஆயிரும், கடவுளுக்கு எல்லாம் தெரியும்ல, அதனாலதான் அந்த குழந்தைய கொலை சொல்லிட்டாங்கன்னு இவர் விளக்கம் சொல்றாரு. இது உங்க விளக்கம். பைபிள் அந்த விளக்கம் எங்க இருக்கு? அது வசன நம்பர் என்ன? தயவுசெய்து அது பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க. குழந்தைகள் அது அந்த வசனத்துக்கு வரணும். அந்த வசனத்திற்கு இப்படி உங்களுடைய விளக்கம் தான் இருக்குதே தவிர பைபிள் அது எங்க விளக்கம் இருக்குது? அடுத்து முதல்ல உள்ள ஆளு வேற மாதிரி விளக்கம் சொன்னாங்க. சரி, ரைட்டு, இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், பைபிள்ல உள்ள இன்னொரு சட்டத்தை நீங்க பாருங்களேன். அதாவது உபாகமம் 21:18 இருந்து 21வது வசனம் வரையும் சொல்லுது. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்குது, அடங்காம இருக்குது, பேச்சு கேட்காம இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி நான் என் கருத்தை சொல்லல. அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, உங்க குர்ஆன் மாதிரி இல்ல. நாங்க ஒத்துக்கிறோம், எங்க குர்ஆன் மாதிரி இல்லங்கிறது அந்த வாதனை. எங்க குர்ஆன் மாதிரி கிடையாது, அது இறை வேதம், இது மனிதன் சைத்தானுடைய கூத்து என்பதுதான் நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னது உண்மை, இது குர்ஆன் மாதிரி கிடையாது. அத மாதிரி நீங்க பாருங்க, உங்களுடைய வேதத்தில இருந்து நாங்க படிக்கிறேன். எப்படி வருது? ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயில் உள்ள தலைவரனும் கொண்டு போவார். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் இருக்கின்றான், எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனாகும் குடி வெறியனுமாய் இருக்கின்றான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர், அவனும் செத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்றி அதை கேட்டு இஸ்ரேலர்கள் எல்லாரும் அஞ்சுவர். அதாவது பிள்ளைய பேச்சு கேட்கலன்னு வைங்களேன், கொன்ற வேண்டியதுதான். அது எப்படி கொல்லணும்? கல்லால் அடிச்சு கொல்லணும்.
கல்லால் அடிச்சு கொல்லணும்னு இது சொல்லுது. புள்ள பேச்சு கேட்காம தகப்பனுடைய பேச்சு கேட்கலன்னா பிள்ளைக்கு உள்ள தண்டனை தான். புத்திமதிலாம் சொல்லக்கூடாது. அடி, அது கல்லால் அடி, அது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நகரத்தில் உள்ள அத்திருவர் சேர்ந்து அடி அப்படிங்கிற அடிப்படையில இது சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வார்த்தையிட கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷைத்தானுடைய வார்த்தை தான் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசும். அடுத்து பைபிள்ல வந்து ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது. சில முரண்பாடுகள் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். மத்தேயு 1:12 சொல்லப்படுது, சலாத்தியேல் எகோனியாவின் மகன். சலாத்தியேலுடைய தகப்பன் யாருன்னா எகோனியா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா லூக்ல 3:27 சொல்லப்படுது, சலாத்தியேல் வந்து நேரியுடைய மகன். சலாத்தியேலுடைய தகப்பன் நேரியா. இப்ப சலாத்தியேலுக்கு தகப்பன் யாரு? நேரியா எகோனியாவா? இல்ல ரெண்டு தகப்பாடா? உங்க பைபிள் அடிப்படையில் சொல்லுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா உபாகமம் 14:26 சொல்லப்படுது, மது வந்து நல்லது, நீங்க சாப்பிடலாம். கர்த்தர் சொல்றாரு, திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷப்படுவீராக. உபாகமம் 14:26. மது வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. ஆனா பைபிள்ல நீதிமொழி 11:11 சொல்லப்படுது, மதுபானம் அமளி பண்ணும், அதனால மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல, மதுபானம் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு இந்த முரண்பாடு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுலுங்கிற ஒரு ஆளு மக்களோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்கிறார். அப்போஸ்தலர் 9:3-8 சொல்லப்படுது, கூட இருந்தவர்கள் சவுலை பார்த்து கர்த்தர் பேசுற அந்த சத்தத்தை கேட்டார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. ஆனால் அப்போஸ்தலர் 22:6 சொல்லப்படுது, அங்கிருந்த மக்கள் யாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஒரே சம்பவம், கேட்டார்கள் ஒரு இடத்துல சொல்லப்படுது, கேட்கணும் இடத்துல சொல்லப்படுது. எதுக்கு இந்த முரண்பாடு? அப்படியே பட்டவர்த்தமான முரண்பாடு. அதே மாதிரி பாருங்க, மத்தேயு 1:16 யோசேப்பு யாக்கோபின் மகன். யோசேப்புடைய தகப்பனார் வந்து யாக்கோபுன்னு சொல்லப்படுது. லூக்ல 3:23 சொல்லப்படுது, யோசேப்பு ஏலியின் மகன். யோசேப்புக்கு அப்ப யாரு? ஏலியா யாக்கோபா அல்லது ரெண்டு பேருமா? அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி பாருங்க, யோவான் 5:33 சொல்லப்படுது, கர்த்தர் சொல்றாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாகிறாது. 5:31 என்னை குறித்து நான் சாட்சி சொன்னா அந்த சாட்சி உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோவான் 8:14 இயேசு தன்னை பற்றி சாட்சி சொல்லும் போது மக்கள் கேட்கிறாங்க, உங்களை பத்தி நீங்களே சாட்சி சொல்றீங்களே, அது உண்மை இல்லையே, அவர் சொன்ன மாதிரி சரியாதான் கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு? கர்த்தர் பல்ட்டி அடிச்சு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மைதான், உண்மை இல்லைன்னு அங்க, உண்மைதான் இங்க. எதுக்கு இப்படி மாறி மாறி பேசுறாரு? இது கடவுளுடைய வார்த்தையா சாத்தானுடைய வார்த்தை? அதே மாதிரி பாருங்க, மீகாலுக்கு சாகு வரை பிள்ளை இல்லையா? சாமுவேல் 2:6-23 2ஆம் சாமுவேல். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தார். குழந்தையை கொஞ்சினதை நான் சொல்லவில்லை. குழந்தையை கொஞ்சுவது ஆபாசம் என்று நான் சொன்னதில்லை. குழந்தையை கொஞ்சினதை ஆபாசம் என்று நான் சொல்லவில்லை. என்ன சொன்னேன் என்றால், குழந்தை அறிவில்லாத காலத்தில், அதாவது அது அறிவில் வளரவில்லை, அது நிர்வாணமாக இருக்கும் போது அதை ஆபாசம் என்று நாம் சொல்லுவோமா என்று தான் கேட்டேன். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அதை சொல்லீர்கள். அது ஒரு ஓமையாகத்தான் சொன்னேன். அறிவில்லாத காலத்திலே மனிதன் அறிவில்லாதனமாய் நடந்தபடியினாலே அவன் எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையில் அவனுக்கு அது சொல்லப்பட்டது என்று சொன்னேன். நீங்கள் அது ஆபாசம் என்று சொல்லுகிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அதுக்குதான் குழந்தையை சொன்னேன். அறிவில்லாத காலத்தில் அப்படித்தான் இருந்து அதை ஒரு மனிதனும் ஆபாசம் என்று சொல்ல மாட்டான் என்று சொன்னேன். அதே போலதான் அறிவில்லாத காலத்தில் மனிதன் நிர்வாணமாய் நடந்தான். அவனை பார்த்து ஆபாசம் என்று எந்த ஒரு மனிதனும் சொன்னதில்லை, சொன்னதாக வரலாறும் இல்லை. இறைவனுக்கு ஆபாசம் இல்லை என்று சொன்ன, அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவனுக்கு ஆபாசம் என்று தெரியவில்லை என்பதற்கு தான் காட்டுவாசிகளை எடுத்து காட்டினேன். அவன் இன்றும் நிர்வாணமாக இருக்கிறான், ஆபாசம் இல்லை. ஏனென்றால் அதற்குரிய அறிவு அவனுக்கு இல்லை. அவன் அறியாத காலத்தில் அறியாதவன் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு அவனுடைய இருந்த விதத்திலே அதை சொல்லி காட்டுகிறார். அவ்வளவுதான் உண்மை. அது புரியும்படிக்கு தான் அதை சொல்லுகிறேனே தவிர குழந்தையை கொஞ்சினது ஆபாசம் என்று நான் சொல்லவில்லை.
குழந்தை கொஞ்சினதாவது குழந்தை அறிவில்லாத காலத்தில் அது நிர்வாணமாயிருக்கும். அதை குறித்து யாரும் ஆபாசமாய் சொல்ல மாட்டார் என்று தான் சொன்னேன். இன்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே அது பைபிளில் சொல்லப்பட்டது. அதாவது பைபிளிலே சேர்க்கப்பட்ட அந்த வேதம், அன்றிருந்த மனிதன் சிற்றின்ப பிரியனாய் இருந்தான், அதை அவன் பெரிதாக நினைத்தான். அது அல்ல என்பது சாலோமன் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் சொன்னதாக வேதத்தில் எழுதவில்லை. நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள். சாலோமன் ஞானி, அவன் உண்மையை சொல்வதற்கு அவன் உவமையை சொல்லி உண்மையை சொல்லுகிறான். அதனால் வேதத்திலே அந்த இடத்திலே சொல்லப்பட்டது சாலோமன் சொன்ன வார்த்தை. அது சிற்றின்பத்துக்குரியது, அது அல்ல பேரின்பத்துக்குரியது, தேவனோடு உறவாடுவதுதான் என்பதை சுட்டிக்காட்டத்தான் அது பாடினான் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் இல்லை ஆபாசம் ஆபாசம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறைவேதம் என்று சொல்லுகிற அந்த பைபிள் அதை ஆபாசமாக சித்தரிக்கவில்லை. அது உங்களுடைய அறியாமையின் நிமித்தம் அதை நீங்கள் சொல்லுகிற. எப்படி என்றால், ஒரு மனிதன் நல்லவனாய் இருக்கும் போது ஒருவன் அவனை நல்லவன் என்று சொல்லுவான். ஆனால் ஒருவன் என்ன சொல்லுவான்? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன் அவன் கேட்கிறான் என்றால், அவனை நல்லவன் என்று சொல்வது இவனுக்கு பொறுக்காது. அதே போலதான் குரான் இறைவேதம் இல்லை, பைபிள் இறைவேதம் தான் என்பதை சொல்வதற்கு அநேக சான்றுகள் அவள் கேட்ட கேள்வியில் உண்மை என்ன என்று விளக்கிவிட்டோம். ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நமக்கு என்ன? ஒத்துக்கொண்டால் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மீட்படைவார்கள், உண்மை என்று புரிந்து கொள்வார்கள். அது கிறிஸ்தவர்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் புரிந்திருக்கு என்று சொல்கிறேன். அன்று சொன்ன காலத்துக்குரிய பிரமாணம் பழைய ஏற்பாடு, இன்று இருக்கிற கிறிஸ்தவம் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடோடு கலக்கக்கூடாது, புதிய ஏற்பாடை பழையோடு கலக்கக்கூடாது. பழைய ரசம் பழைய துருத்தில் இருக்கட்டும், புது ரசம் புது துருத்தில் இருக்கட்டும், ரெண்டு நன்றாக இருக்கும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இதை தள்ளிவிட்டு இல்லை இப்பொழுது வருந்தம் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது கிறிஸ்தவனுக்கு அல்ல. அன்றிருந்த மனிதன் எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையில் அவனுக்கு சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டது. இனியாவது புரிந்திருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இனி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள். மத்தேயு 1:12 சலாத்தியல் மகன் நேரியின் மகன் என்று. உண்மையிலே அந்த தலைமுறை தொடங்கும் போது நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறது என்றால், மத்தேயு சாலோமனுடைய மகன் தாவீதுடைய மகன் சாலோமன் வாரிசை சொல்லி வருகிறார். லூக்கா தாவீதின் மகன் நாத்தானுடைய வரலாறை சொல்லி வருகிறார். நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். பைபிள் படிக்காத உங்களுக்கு எப்படி தெரியும்? படித்திருந்தால் சாலோமனும் தாவீதுடைய மகன், நாத்தானும் தாவீதுடைய மகன். ரெண்டு தலைமையிலே வருகிறதே, ரெண்டு மக்கள் எல்லாம் 3 மக்களா வரும். மத்தேயு என்ன எழுதுகிறார் என்றால், தாவீதின் மகன் சாலோமுடைய தலைமுறை எழுதுகிறார். லூக்கா எதை எழுதுகிறார் என்றால், தாவீதின் மகன் நாத்தானுடைய வரலாறு எழுதுகிறார். அதாவது அந்த வம்சவழி. அதனால 2 தகப்பனும் மாறி மாறி, 2 மனைவி மாறி மாறி, 2 பிள்ளைகள் மாறி மாறி பேர் வருகிறது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மதுபானம் அமளி பண்ணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபானத்தை கர்த்தர் உபாகம் 14 அறிந்த சொல்லி இருக்கிறார். என்னவென்றால், அது உண்மை புரியாததினாலே உங்களுக்கு குரானிலே ஒரு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள். என்னதோ சொர்க்கத்திலே முத்திரையிடப்பட்ட மது கொடுக்கப்படும். இங்கே மது என்ன செய்யும் என்றால், மது தீமையும் இருக்கிறது பலன். அங்கே சொல்லப்பட்ட முத்திரையிட்ட மது. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் இந்த மதம் அந்த மதம் என்று. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எதை எப்படி வேறுபடுத்தி காட்டி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உபவாதத்தில் சொல்லப்பட்டது என்ன? குரானிலே பூமியிலே இருக்கும் மதுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற மதுவை சொல்லி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோட்சத்தில் இருக்கிற மது முத்திரையிடப்பட்ட மது. அது மது இல்லையா? மதுதான். அது அமளி பண்ணாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது போதை உள்ள மது அல்ல, ஏற்றுக்கொள்ள. அதே பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மது என்று சொன்னது அமளி பண்ணுகிற மது அல்ல. திராட்சை ரசத்தை அளவுக்கு மீறி வரும் குடிப்பானால் அது மதுவாக மாறிவிடும். அளவோடு அவன் உழைப்பானால் அது மது இல்லை. நீங்கள் அறிந்தவர்கள் இஸ்ரவேலருக்கு முக்கியமான உணவு அப்பமும் திராட்சை ரசம் என்று. மதுபானம் என்று சொல்லும் அளவுக்கு அமளி பண்ண வேண்டும் என்றால், போதைக்கென்றே அருந்துகிற திராட்சை ரசம் உண்டு. அதை குடித்தால் அது மதுபானம் இல்லை. திராட்சை என்று சொன்னது அதே போல நான் முதலில் சொல்லி காட்டேன். மதுபானம் என்று சொன்ன உடனே ரெண்டும் ஒரே தன்மையுடையது அல்ல. சொல்லப்பட்டிருக்கிற கதைகள், அதாவது இது அத்தனை அர்த்தமும் பைபிளில் இருந்து எடுத்து கிபி, அதாவது கிறிஸ்துவ பின் சுமார் 600 நூற்றாண்டுக்கு பின் பைபிளில் எடுத்து திரித்து மறைத்து எழுதப்பட்டிருக்கிறான் குரான். அதனாலதான் உங்களுக்கு வார்த்தைகள் தடமாறி உங்களுக்கு வருகிறது. ஆனா எழுதப்பட்டது அத்தனையும் அதற்கு முன்மாதிரி இருக்கிற அத்தனை பைபிளிலிருந்து எடுத்து சில காரியங்களை உங்களை அரசியலுக்கு ஏற்றபடி மாற்றிக் கொண்டீர்கள். ஆனா அதனால அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குரானை போல் கொண்டாட முடியாது பைபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள். உண்மை ஏனென்றால் இந்த குரான் இறைவேதம் அல்ல, அது சாய்த்தானுடையது என்று சொல்லி நிரூபித்து விட்டோம். நிரூபித்த பின்பு இந்த குரானை போல் நாங்கள் எப்படி பைபிள் கொண்டு வருவோம்? ஒரு காலம் முடியாது. அந்த குரானை போல் கொண்டு
வரவே முடியாது. ஏன்னால் அது சைத்தானுடைய வேதம் நிரூபித்து விட்ட பின்பு பைபிளை அப்படி கொண்டு வருவோம் இல்லை. அது இறைவேதம், அது இறைவேதமாகத்தான் கொண்டு வருவோம். அதைத்தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு ஏலியின் மகனா அல்லது யாக்கோபின் மகனா? அதான் சொல்ல முதல்ல தலைமுறை சொல்லிவிட்டேன், ரெண்டுக்கு சேர்த்து சொல்லிவிட்டேன். ஏலியின் மகன், அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணத்திலே லேவியராகத்தை படிக்கும் போது ஒரு தலைமுறையிலே ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் அவனுடைய மனைவி திருமணம் செய்ய வேண்டும், அது பிள்ளை இல்லாமல் இருந்தால். அப்பொழுது பிறக்கும் முதல் பிள்ளைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்றால் செத்து போன தகப்பனுடைய பெயரிட வேண்டும். ஆனால் இங்கே யாக்கோபு என்று சொல்லுகிற பெண் யாக்கோபு என்று சொல்ல திருமணம் செய்த பெண் இறந்து விட்டாள். அடுத்து என்ன செய்ய வேண்டாம்? தலைமுறையில உள்ளவன் திருமணம் செய்ய அங்கு இல்லை, அடுத்த தலைமுறையில சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் அடுத்து என்ன சொல்ல? நெருங்கின உறவினன் திருமணம் செய்ய வேண்டும். அது ரூத்தின் சரித்திரத்தை படிக்கும் போது தெரியும். நெருங்கினவன் சொல்லாவிட்டால் சில காரியங்களோட சொல்லிவிட்டு மாற வேண்டும். அடுத்து நெருங்கினவன் சொல்ல வேண்டும். அவனுக்கு இஷ்டப்பட்ட பேரை போடலாம். அப்படித்தான் மத்தேயு சாலோமோனுடைய வழியில் வந்தபடியினாலே அந்த தலைமுறை எண்ணப்பட வேண்டும் என்று யாக்கோபு யோசேப்பின் தகப்பன் என்று கொடுக்கிறார். ஏலி இறந்து போன கணவனுடைய மனைவியை நெருங்கின உறவினன் கட்டினபடினால், அதாவது தாத்தானுடைய வரிசையில வந்த ஏலியின் மகன் என்று சொல்லப்படும் தாத்தான் வரிசையில வந்த அந்த மகனை, அந்த பெண் இறந்து போனுடைய பெண்ணை தாத்தானுடைய வரிசையில் வந்து கட்டி திருமணம் செய்தபடியினாலே அவனுக்கு விருப்பப்பட்டை போடுகிறார். ஆனால் ஏலியின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயு தலைமுறையை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக, தலைமகனின் பெயரை போட என்பதற்காக அவர் யாக்கோபு என்று எழுதியிருக்கிறார். இங்கே அடுத்த நெருங்கின உறவினர் கட்டுவது தலைமுறை போட வேண்டாம். எனவே உண்மையா எவனுக்கு பிறந்தான் அது போட்டிருக்கிறார். ரெண்டு தலைமுறை வந்தவருக்கு நெருங்கின உறவினர் திருமணம் செய்தபடினாலே ஒரே மனைவி 2 பேரும் திருமணம் செய்தார். அதான் வேதத்தின் உண்மையான அர்த்தம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி, என்னை குறித்து 5:31 அல்லது 5:31 என்னை குறித்து நான் சாட்சி சொன்னால் உண்மை அல்ல. அப்படி என்றால் யூதனுக்கு உண்மையான முறை என்ன என்றால், ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து விட்டால் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க வேண்டுமானால் 2 பேர் வேண்டும். அவன் யார் என்று அவளுக்கு தெரியும், அதனால சாட்சி கொடுக்க வேண்டும். அதனால சொன்னா என்னை கொடுக்கிற சாட்சியில் நான் செய்கிற கிரியையும் நான் சொன்ன வசனங்கள் சாட்சி கொடுக்கின்றன சொன்னார். 2வது ஏன் சொல்லுகிறார் என்றால், என்னை குறித்து சாட்சி நான் கொடுத்தால் உண்மை, ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் என்பது அந்த யூதனுக்கு தெரியாது. தெரியாததை குறித்து யூதன் எப்படி சாட்சி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். சொன்னார், அதனால நான் சொல்லுகிறேன், என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் உண்மை. நான் அந்த வசனத்தை இங்க விட்டு விட்டீர்கள். என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தால் உண்மை, நான் எங்கிருந்து வந்தேன் எங்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார். நீங்கள் படித்திருந்தால் உண்மை தெரியும். இதுதான் அதற்குரிய காரணம். இதில் எந்த முரண்பாடும் இல்லை. வேதத்தின்படி வாசித்தால் உங்களுக்கே புரியும் பைபிள் இறை வேதம் என்பது. நானும் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் கேட்டது முரண் அல்ல, பைபிள் இறை வேதமே என்று சொல்லி என் சகோதரர் எடுத்து பேசுவாங்க. அருமையான சகோதரர் அவர்களே, உன்னத பாட்டு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உன்னத பாட்டுன்னா நீங்க அதை போய் பார்த்தீங்களா? சாலோமனின் உன்னத பாட்டு. சாலோமன் யாரு, சுலைமான் யாருன்னே தெரியாது. சுலைமான் யாருன்னு தெரியாம உன்னத பாட்டு கர்த்தருடைய வார்த்தை. சகோதரிய மட்டும் பாக்குறாங்க. என்ன பாருங்க, என்ன அழகா சகோதரியே ஜன்னல ஓட்ட வழியா இங்க பாருங்க. அந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்துல 5ஆம் அத்தியாயம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் சகோதரியே, என் மணவாளியே. எங்க விட்டுட்டீங்களோ? சகோதரி மட்டும்தான் கண்ணு காடுதோ? மணவாளி கண்ணு கண்டு இது இங்க பார்த்து நம்ம சொன்ன உடனே எஸ், அவங்க தலையே காட்டுறாங்க. ஆமா இருக்குது. இன்னும் பாருங்க, இன்னும் அவங்க இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அழகா எடுத்து வச்சாங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஒரு பொண்ணு கல்யாணமாகாம இருக்கிற கதையை கொடுத்து அப்பம் கெடுத்துடலாம் என்ன அழகா சொல்றாரு. அவர் விருப்பம் போல இந்த குர்ஆன் தானே, ஏன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இது தமிழ் குர்ஆன் கிடையாது நாங்க சொல்ல மாட்டோம். அதுல எழுதியிருக்க நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்க எடுத்த வச்சு பார்த்துக்கிடுங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து உள்ளே வரும்படி வேண்டிக் கொள்கிறோம். இறை நாட்டத்தால் இன்னும் 4 சுற்று விவாதம் நடைபெற உள்ளது. சரியாக 6:30க்கு விவாதம் தொடங்கும். சகோதரர்கள் பேசும்போது ஆடைக்கு குஷ்டம் இருக்கு, ஏன்னா அது தோளால் ஆனது. புது ஒரு வழக்கம். அந்த காலத்துல ஆடை தோளால இருந்துச்சா, அதுல புழுகு வச்சா அப்படி இப்படி குஷ்டம் வந்துரும்
அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்க சொல்லப்பட்ட குஷ்டம் குஷ்டம் அல்ல அப்படின்னு சொன்னீங்களா? இங்கே சொல்லப்பட்ட குஷ்டம் குஷ்டம் அல்ல அப்படின்றாங்க. இப்ப குஷ்டம்ங்கிறாங்க. முரண்பாடு வந்துருச்சா? முரண்பாடு உள்ள ஒரு புத்தகத்தை சரியான போய் உங்க வாயில உங்ககிட்டயும் முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க. சரி, இதாவது சரியா? தோல் இருந்துச்சு அதனால குஷ்டம் வந்துச்சுன்னாங்களே, அப்ப வீடு வந்து என்ன தோலா? தெளிவா இருக்காங்க, மண்ணால மரத்தால கல்லால கட்டப்பட்ட வீடு, அதுக்கு குஷ்டம் வந்துச்சுன்னு இருக்கே, அது எப்படி பதில் சொல்லணும்? அதே மாதிரி சொன்னாங்க, அந்த காலத்துல குழந்தையை போன்ற பருவமா அது, குழந்தை செய்யற சேட்டை தான் அது, அமுக்கிறது பிடிக்கிறது தொங்குறது, அதெல்லாம் குழந்தை செய்யற சேட்டை, அது அறியாத பருவம், அதனால வந்து அந்த காலத்துல அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் உண்மையா? உன்னத பாட்டு 8 ஆரம்பத்துல பாருங்க, இந்த அசிங்கத்தை செய்யற 2 பேரும் பேசிக்கிறாங்க, நீ என்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்க கூடாதா? நீ என்னுடன் பால் குடித்த சகோதரனாக இருக்க கூடாதா? அப்படி இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னோட செஞ்சேன்னா, பாக்குற இடத்துல எல்லாம் முத்தம் கொடுத்தேன்னா, அப்ப இந்த ஊர்ல உள்ளவங்க யாருமே ஏச மாட்டாங்களே. அப்ப அந்த காலத்துல இந்த அறிவு இருந்துச்சாங்க, நல்ல வழங்கிதான் வச்சிருந்தான். இந்த கேடு கட்ட காரியம் உங்களுக்கு வழங்காம இருக்குது, அது நியாயப்படுத்த பாக்குறீங்க. அந்த காலத்துல மக்கள் எல்லாம் இது இழிவு கேடு கட்ட காரியம், காரி துப்பணும் அப்படின்னு மக்கள் வழங்கி வச்சிருந்தான். அவன் கள்ளத்தனமா செய்யறான். ஆனா கர்த்தருக்கு அது கூட தெரியல. மக்களுக்கு காரி துப்பணும்னு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு காரி துப்பணும்னு தெரிஞ்ச விஷயம் கர்த்தத்துக்கு தெரியாம போச்சு. அமுக்குறியா அமைக்கோ, தேறியா ஏறிக்கோ, தொங்குறியா தொங்கிக்கோ, ஏன்னா நீ அறியாத பிள்ளையில பச்சை குழந்தையில மக்களுக்கு எல்லாம் தெரியுது கேவலம்னு. அதே மாதிரி பாருங்க, சாலமோனுடைய பாடல்கள் இது கர்த்தருடைய சொல்லல்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. மாறி மாறி பேசுறாங்க பாத்தீங்களா? கர்த்தருடைய பேச்சு இல்ல, நிறுவனம் ஆயிருச்சு. பைபிள் வந்து சாலமோனுக்கு யாரோ ஒண்ணு எழுதுனது, கர்த்தருடைய பேச்சு இல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் அது சுலைமான் வேற கொண்டு வர பாக்குறாங்க. என்னமோ இது சுலைமான் நபி நாங்க நம்புறோம்ல, சுலைமான் நபி இந்த அசிங்கத்தை பாடினாங்களாம். சுலைமான் நபிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க சாலமோனு கற்பனை பண்ணிருக்கீங்களே, அந்த கேடுகட்ட ஆள் வேணா எழுதி வச்சிருக்கலாம். அது மாதிரி பாருங்க, முரண்பாடு, நம்ம நிறைய முரண்பாடுகளை சுட்டி காட்டணும். அந்த முரண்பாடுகளுக்கு பரம்பரை ரீதியில எப்படி முரண்பாடு நாங்க சொன்னோம், அதுக்கு பதில்னு சொன்னாங்க. அந்த பதில்ல ஏதாவது ஒரு தெளிவு இருந்துச்சா? குழப்பமும் உளறலும் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் உளர முடியுமா, குழம்ப முடியுமா? உங்களை பார்த்தா தெரிய வேண்டி இருக்குது. குழம்பாம உளராம அதை தெளிவுபடுத்துங்க. 2 அப்பன் பல தகப்பன் பல பேருக்கு பிறந்தவன், அந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லாம ஒழுங்கா அதை தெளிவுபடுத்துங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பைபிள்ல மது வந்து கொஞ்சம் குடிச்சு சந்தோஷப்படு அப்படின்னு இருக்குது, அது அமளி பண்ணும் மது இல்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் எங்க? பைபிள் இல்லைங்க காட்டணும். அமளி பண்ணும் மது அல்ல, அந்த மது எந்த கேடையும் செய்யாது அப்படின்னா பைபிள இறைவனத்தை பைபிள்ல இருந்து காட்டு, அங்க இருந்துல காட்டணும். அங்க காட்டாம குரான்ல இப்படி இருக்குது, குரானுக்கு எதுக்கு வர்ற? அது குரான் இறைவனை ஏற்றிருக்கீங்களா? பைபிள்ல இருந்து காட்டணும். தெளிவா இருக்கு. நான் படிச்ச வசனத்தை காட்டினேன். திராட்சை ரசம் மதுபானம் 2ஐயும் வாங்கணும், தெளிவா இருக்குது. போதை இல்லாத திராட்சை ரசம் தனி, மதுபானம் தனி. பைபிள்ல எங்கேயாவது காட்டுங்க. அமளி செய்யாத ஒரு மதுவை பத்தி பைபிள் பேசுது, இந்த மதுவை தான் பைபிள் சொல்ல, ஆதாரத்தை காட்டணும் பைபிள்ல இருந்து. உங்க வழக்கு எங்களுக்கு வேண்டாம். அதை காட்டி அசிங்கம் உள்ள ஆபாசம் உள்ள பைபிளை நீங்க சரி பண்ண வேண்டாம். அடுத்து இந்த 2 சாட்சிகளை பத்தி சொன்னாங்க. அதாவது கர்த்தர் ஒரு இடத்துல என்னை பத்தி நான் சாட்சி சொன்னா அந்த சாட்சி உண்மை இல்லைன்றாரு, இன்னொரு இடத்துல என்னை பத்தி சாட்சி சொன்னா அந்த சாட்சி உண்மைன்றாரு. எதுக்குங்க இந்த முரண்பாடுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கு. என்ன சொன்னாலும் அது பைபிள்ல இருக்காது. இவங்க சொல்றது எதுவுமே என்ன இல்ல, பைபிள் இல்ல, சொந்த சரக்கு. அப்படி சரக்க சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் பைபிள் இன்னைக்கு குப்பையா மாறி இருக்கு. இன்னும் குப்பையா போறோம்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 2 பேர் சாட்சி கொடுத்தா அந்த சாட்சி உண்மை, 2 பேர் சாட்சி கொடுக்காம அந்த சாட்சி உண்மை இல்ல அப்படின்றாங்க. அது பொய்யுங்க. நான் சொல்லி காட்டின அந்த வசனத்துல என்ன இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 22:6-10 பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. இல்ல யோவான்ல 8:14, யோவான்ல 8:14 நல்லா படிக்கிறேன் கேளுங்க. அப்புறம் மாத்தி சொல்றீங்க, தேவையில்லாத விஷயத்தை பிடிப்பீங்க, தேவையான விஷயத்தை விட்டுட்டு எங்கேயோ ஓடுவீங்க. அதுல என்ன சொல்றாரு? 8:14, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் சாட்சி உண்மையா இருக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை விளக்குறாரு கர்த்தர். நீங்க சொன்ன காரணம் இல்ல. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏனெனில் என்ன காரணம் தெரியுமா? நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கிருந்து போகிறேன் என்றும் என்னை அறிந்திருக்கிறேன். ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பத்தி நான் சாட்சி கொடுத்தா உண்மை. ஏன்னா என்ன பத்தி எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அதான் காரணம். அப்ப அங்க கர்த்தர் சொன்னாரு, என்ன பத்தி நான் சாட்சி கொடுத்தா என் சாட்சி மெய்யா இராதுன்னு. அப்ப கர்த்தரை பத்தி அங்க அவருக்கு தெரியலையோ? அதான காரணம். கர்த்தரை பத்தி அங்க அவருக்கு தெரியல, இங்க தெரிஞ்சிருச்சு. இதை அவன் தெளிவுபடுத்தணும். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்றத வந்து இது சாலமோனுடைய வார்த்தை தான் ஒப்புக்கிட்டு அடுத்து வந்து அதே பாணியில ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டோம். இந்த லூக்கா வந்து நான் விசாரித்திருந்ததான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாருன்ற வரிசையில பவுல் வந்து கர்த்தர் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னாருன்னு அழகா வாசிச்சு காமிச்சாரு சகோதரர். அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? அப்ப வந்து இது சாலமோன் கர்த்தர் சொன்னது இல்லை, இது சாலமோன் சொன்னது, இது வந்து கர்த்தர் சொன்னது இல்லை, இது பவுல் சொன்னது, இது கர்த்தர் சொன்னது இல்லை, இது வந்து லூக்கா சொன்னது, இப்படியே போய் கடைசியில எதுவுமே கர்த்தர் சொல்லவில்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப ஒப்புக்கொண்ட விஷயங்கள்லாம் என்னன்னா, இதெல்லாம் கர்த்தர் சொல்லவில்லை, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து இஷ்டத்துக்கு சொன்னது என்பதை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு பைபிள் இறைவேதம் இல்லை என்பதை அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த என் தங்கையன்னு இருந்துச்சுல, அதுக்கு பக்கத்துல மணவாளியன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அதை நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துட்டு தான் சொன்ன, வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையும் சேர்த்து தானே சொன்னேன். தங்கை, தங்காய், தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டு அத அந்த தங்கச்சியை மணவாளி ஆக்குறது தானே குற்றமே. ஏன் தங்கச்சியை வந்து நீங்க ஜல்ஜா பண்ண கூப்பிடுறீங்கன்றதான் குற்றம்னா, அதுதான் சல்சா பண்ற மாதிரி மணவாளியும் கூப்பிட்டுருக்காங்கல்ல, அது தெரியலையா உங்களுக்கு? அதை பார்த்ததுனாலதான் கேட்கிறோம். அதை பார்த்ததுனால தான் தங்கச்சியேன்னு கூப்பிட்டு ஏன் அவரை மணவாளி ஆக்குனீங்க அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம போன இதுல வந்து எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். பதில் சொல்லலன்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க, ஆனா சரியான பதிலான்னு தெரியாது, தப்பான பதில சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டோம், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம், அவங்களே ஒப்புக்கிட்டாங்க. ஒப்புக்கொண்டு விட்டு சரியான பதில் இல்லைன்னாங்க. அது மக்கள் போட்டு பார்க்கும் பொழுது தெரியும். ஆனால் நம்ம கேள்வியை கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க? வருஷப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு வந்தோம். நானே விசாரித்தறிந்ததுன்னு சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் சொன்னதில்லை நானே சொல்லுகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எவனுக்கு யாருக்காவது வந்து தலையில சொறி சரங்கு வந்துச்சுன்னா தாடிய பொத்திக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும்னு சொல்லி சட்டம் இருக்கே, இப்படி அற்புதமான சட்டமா? இது ஒரு மனுஷன் சுயபுத்தி உள்ள ஒரு மனுஷன் சொல்லுவானா இப்படின்னு கேள்வி கேட்டோம். அதே மாதிரி ஆடை குசுறோம், வீட்டு குசுறோம், வரிசையா பட்டியல் போட்டோம். எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு ஒன்னத்துக்குமே பதில காணோம். கர்த்தர் அம்மனமா ஓடுனாருன்னு சொன்னோமே, சொன்னீங்களா? காரணம் என்ன? நம்ம ஓடுனாலே கேவலம் நாரி போயிரும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே கர்த்தர் அம்மனமா ஓடுனதை பத்தி வாய் திறக்க மாட்டீங்க. அப்ப வரிசையா இருக்கின்றது. அதோட மட்டுமல்லாம பதில் சொல்லும் பொழுது சொல்றாங்க, இதுக்கு மேல கேட்காதீங்க, ஆபாசத்தை பத்தி இதுக்கு மேல எடுக்க கூடாது, நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்லணும்? எவ்வளவு ஆபாசம் அப்படி வைங்க, நாங்க எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்றோம்னு சொல்லணும். உங்களுக்கு ஆபாசம் மட்டும் தான் தெரியுது, இதுக்கு மேல நீங்க கேட்டுறாதீங்க, தெரியுதா? அப்ப இதெல்லாம் கேட்டால் நீங்கள் மறைத்து வைத்து இருக்கக்கூடிய விஷயம் வெட்ட வெளிச்சமாகின்றதே, தெரியுதா இல்லையா? இது எங்களுடைய பார்வையில் இது ஆபாசம் இல்ல, நாங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் சொல்றீங்கல்ல. அப்பனா நாங்க உங்களுக்கு சவால் விடுறோம், உங்களுடைய முளைகள் இரண்டும் குலைகள், இந்த பனைமரத்துல ஏறி குடிப்போம், அதை இடுப்போம், இதை பப்போன்னு சொல்லி வருதுல, இந்த வெள்ளை போல வடிஞ்ச விஷயம், இதையெல்லாம் பேனர் அடிச்சு உங்களுடைய சர்ச்சு வாசல்ல வைக்கணும். காரணம் என்ன? உங்களுக்கு தான் ஆபாசம் இல்லையாது. ஆபாசம் இல்லாத வந்து நாங்க செய்யறது பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு தான். அப்படின்னும் பொழுது நீங்க வச்சு பாருங்க, தாராளமா வந்து வச்சீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போகணுமா இல்லையா? கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஊழியம் இன்னும் சிறப்பா இருக்குமா இல்லையா? மக்கள் அலையலையா வருவாங்கல்ல. அப்ப நீங்க எடுத்து வைங்க தெளிவா, பேனர் அடிச்சு ஓட்டுங்க, பேனர் அடிச்சு மாட்டுங்க, போஸ்டர் அடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் SMS மூலமா நீங்க சிறப்பா வந்து அழைப்பு பணி செய்யலாம் என்பதை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் ரூத்துன்னு சில விஷயங்களை பதில சொன்னாரு. ரூத்து அப்படின்னா வந்து ரூத்தெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு சொல்ல மனசு வருது? ரூத்துனா யாரு, அவங்க எப்படிப்பட்ட ஆளு பாப்போமா? ரூத்துன்ற அதிகாரத்துல வரக்கூடியதை பாக்குறோம். அதாவது வந்து ஒரு மாமியார் மருமகளிடத்தில் எந்த அளவுக்கு பாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் தான் அந்த ரூத்து. எப்படி வந்து ஒரு தங்கச்சி தன்னுடைய அண்ணனிடத்துல எப்படி பாசமாக இருக்க வேண்டும் என்பதை உன்னத பாட்டுல விளக்குனாங்களோ,
அந்த மாதிரி ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மாமியார் சொல்லக்கூடிய ஐடியாக்களை பாருங்க. நகோமி என்பவர் தான் மாமியார், ரூத் என்பவள் மருமகள். நகோமி என்ற அந்த மாமி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அந்த நகோமி, நான் சொல்ற மாதிரி நீ ஐடியா பண்ணி செஞ்சேன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. என்ன ஐடியா, நீ நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டிப் டாப்பா, போவாஸ்னு ஒருத்தவர் படுத்து கிடப்பாரு, அவர் போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடப்பாரு. அந்த போர்வைக்கு காலுக்கு பக்கத்துல உள்ள, காலுக்கு மேல உள்ள போர்வையை தூக்கிட்டு நீ உள்ள போய் அப்படியே நைசா படு. மாமி அடுத்து என்ன செய்யணும் என்பதை அவரே உனக்கு சொல்லுவார். மருமகளே, சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிங்க, வாசி விளக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே நீங்க சொன்ன சூப்பர் ஐடியாக்களை நான் செய்யறேன் மாமி அப்படின்னு சொல்லி அந்த ரூத்து என்ன செய்யறாங்க, அற்புதமான அந்த ரூத்து தான் அவருடைய பரம்பரையில தான் இயேசு அவர்கள் வந்ததாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். போவாஸ் படுத்து கொடுத்து இருக்க இடத்துல போய் ரூத்து அதே மாதிரியே போர்வையை தூக்கிட்டு 2 காலுக்குள்ள தலையை விட்டு படுக்கிறாங்க. படுத்தா படக்குன்னு போவாஸ் முழிச்சு பாக்குறாரு, நீ என்ன இங்க கிடக்குற அப்படின்னோனையும், இதுக்கு மேல இந்த அடியால் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த போவாஸ் சொன்னாராம், மகளே, சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, எனது மகளே. மகள் தான் எதுக்குள்ள படுக்கிறாங்க, என்னன்னு கேட்டா குழந்தை அப்படின்னு நீங்க இது குழந்தையா இல்லையான்னு படிச்சு விளக்கம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி, மகளே, இதுக்கு முன்னாடி நீ காட்டின குடும்ப பற்றை காட்டிலும் இப்ப உள்ள படுத்தியே நீ காட்டக்கூடிய குடும்ப பற்று ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்றாரு. அப்படிப்பட்ட போவாசும் ரூத்தும் சேர்ந்து, அருமையான சகோதரர்களே, இங்கே இந்த குர்ஆனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். இது எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க. இது புதுசா நாங்க வாங்கி நாங்க இதை ஒண்ணுக்கு பல முறை புரட்டி புரட்டி படிச்சு கேட்ட கேள்விகள் தான் முதல் பகுதி. ஒரு கேள்விக்கு கூட ஒரு, அருமையான சகோதரர்களே, இங்கே இந்த குர்ஆனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். இது எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க. இது புதுசா நாங்க வாங்கி நாங்க இதை ஒண்ணுக்கு பல முறை புரட்டி புரட்டி படிச்சு கேட்ட கேள்விகள் தான் முதல் பகுதி. ஒரு கேள்விக்கு கூட ஒரு அத்தியாயத்தை எடுத்து வைத்து, ஒரு வசனத்தை எடுத்து வைத்து உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. முடிவாக நீங்கள் சொன்ன பதில் தமிழில் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் அல்ல. நாங்கள் படிச்சுதான் பிரிப்பேர் பண்ணி தான் கேட்டோம். ஆனால் பைபிளை நீங்கள் கரைப்படுத்த பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய ஜெனரேஷனை குறித்து பேசுனீங்க. மத்தேயு 1 அதிகாரத்துல அதனுடைய 16ஆம் வசனத்துல நீங்க சொன்னீங்க, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்தில் கிறிஸ்து பிறந்தார். அப்போ இந்த யாக்கோபுக்கு அப்பா, இந்த யோசேப்புக்கு அப்பா யாக்கோபுன்னு சொன்னீங்க. நீங்க மத்தேயு 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அது வரையிலும் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவி இடத்தில் சாலமனை பெற்றாள். இந்த 6 முதல் கீழாக சொல்லப்பட்டிருக்கிறது சாலமனுடைய ஜெனரேஷன். சாலமனுக்கு அப்படின்னு சொன்னா தாவீதுடைய மகன் சாலமனுடைய வம்ச வரலாறை மத்தேயு சுட்டி காட்டுகிறார். சாலமனுடைய வம்ச வரலாறை, அந்த தாவீதுக்கு பிற்பாடு சாலமுடைய வம்ச வரலாறை மத்தேயு சுட்டி காட்டுகிறார். லூக்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், லூக்கா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நீங்க பாருங்கள். எலியாக்கிம் மெலையாவின் குமாரன், மெலையா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாயின் குமாரன், மாத்தாய் நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பச்சைப்பாடுக்கு 4 ஆண் பிள்ளைகள். மூத்தவனுடைய பெயர் நாத்தான், கடைசியானுடைய பெயர் சாலமோன். இங்கே லூக்கா நாத்தானுடைய ஜெனரேஷனை கொண்டு வருகிறார். ஜெனரேஷன் சாலமனுக்கு பிற்பாடு, சாலமனுக்கு அடுத்தது நாத்தானுடைய ஜெனரேஷன் வருகிறது. மத்தேயு சாலமனுக்கு, இந்த தாவீதுக்கு பிற்பாடு சாலமனுடைய ஜெனரேஷனை கொண்டு வருவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மத்தேயு தாவீதுக்கு பிற்பாடு சாலமனுடைய ஜெனரேஷனையும், லூக்கா தாவீதுக்கு பிற்பாடு யாருடைய
நாத்தானுடைய ஜெனரேஷன் கொண்டு வர்றாரு. இந்த 2 ஜெனரேஷன் 2 வழியாக வருகிறது. எதுவரையிலும் யாக்கோபு, நீங்க சொன்ன யாக்கோபு ஏலி வரையிலும். ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது, உபாகமத்தினுடைய புஸ்தகம் அல்ல என்றால் உபாகமத்தில் சொல்லப்பட்டது, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசேயுடைய கட்டளை. அந்த கட்டளையின்படி இந்த யாக்கோபு மரித்து, அவன் சந்தானம் இல்லாமல் மரித்து, யாருடைய ஜெனரேஷன் வரக்கூடிய சாலோமனுடைய சந்ததியில் தாவீதுடைய மகன் சாலோமன் வழியாக வரக்கூடிய யாக்கோபு சந்தானம் இல்லாமல் மரித்து, அதற்கு பதிலாக இந்த நாத்தானுடைய ஜெனரேஷன் வரக்கூடிய ஏலி இந்த யாக்கோபுடைய மனைவியை விவாகம் செய்து அவனுக்கு பிறந்த பிள்ளை ஆனபடினால்தான் அங்கே ஏலியுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே யாக்கோபுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மேலே சொல்லப்பட்ட ஒன்ன இடத்தை மட்டும் பிடிச்ச போறாது, மேல இருந்து வாசிக்கிறேன். 2வது சகோதரர் அழகா சொன்னாரு, முளை தொங்கிட்டு கிடக்குது, அதையெல்லாம் சர்ச் வாசல்ல நாங்க பிளக்ஸ் போட்டு வைப்போம், ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட இதையும் கூட பள்ளி வாசல்ல பிளக்ஸ் போட்டு வைங்க. அத்தியாயம் 53:46, விந்திலிருந்து படைத்தான் கற்ப கோளரையில் துளி துளியாக அதை ஊற்றப்படும் போது என்று நீங்க பிளக்ஸ் போட்டு பள்ளி வாசல்ல வைங்க. அத்தியாயம் 56-58 நீங்கள் கற்பத்தில் ஊற்றி விடுகிற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று வையுங்கள். அத்தியாயம் 75-37 கற்ப கோளரைக்குள் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் விந்தன் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையா என்று வையுங்கள். அத்தியாயம் 86-6 குதித்து வெளியாகும் நீரினால் அவன் படைக்கப்பட்டான் என்று வையுங்கள். அத்தியாயம் 32-8 பிறகு அவனுடைய சந்ததியை நழுவும் அற்ப தண்ணீரில் சந்ததி உண்டாக்கு என்று வையுங்கள். அத்தியாயம் 78-33 மார்பு என்ற உயர்ந்த மனைவிகள் கொடுக்கப்படும் வையுங்க. ஏன் ஒண்ணு மட்டும் சர்ச்சுக்கு முன்னால் வைக்க ஆசைப்படுறீங்க? இதையெல்லாம் குரான்ல இருக்கிறதுனால உங்க பள்ளி வாசல் வைங்க. நாங்க சொல்லல, நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொல்றோமே ஒழிய இது நாங்கள் எடுத்து வைக்கிற வாதம் அல்ல. நீங்கள் சொன்னதற்கு பதில் மீண்டும் இன்னும் அன்னைக்கு இருக்கிறது வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். சொல்லாத கேள்விக்கு பதில் நாங்கள் இப்படி சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனத்திற்கும் அப்போஸ்தலர் 22:6-10 உள்ள வசனத்திற்கும் முரண்பாடு காட்டினார்கள். அப்போஸ்தலர் சுருக்கமாக சொல்லி போகிறேன், நீங்கள் விரிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேள்விகள் கேட்டது அநேகம், கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அது காரணத்தை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 9:3-8 சத்தத்தை கேட்டார்கள், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:22 ஆரம்பத்தில் இதில் இருந்தவர்கள் எங்கே? அது என்ன எழுதப்பட்ட பவுலிடம் கர்த்தர் என்ன பேசினார் என்று சத்தத்தை கேட்கவில்லை. அப்ப அவன் இருந்த பார்ப்புக்கு, அதாவது 22:6 முதல் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பேசினார் என்பதை கேட்கவில்லை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தத்தை கேட்டார்கள். 2வது சுட்டி காட்டப்பட்டிருக்கின்ற என்ன பேசினார் என்று கேட்கவில்லை. அர்த்தத்தை புரியாமல் நீங்கள் கேள்வி கேட்க புரிந்து விட்டு கேளுங்கள். முதலில் என்ன சொன்னார்? அதாவது முதல் சொன்ன இன்னொரு சத்தத்தை கேட்டார்கள், உண்மை. அடுத்த சொல்லப்பட்ட சத்தத்தை கேட்கவில்லை. என்ன சொல்லப்பட்ட பாவிலிடம் என்ன சொன்னார் என்பதை கேட்கதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22:12-18 எதற்காக உனக்கு தரிசனமானேன் என்பதை கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகிறார். ஆனால் பவுல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்ல அறிவிக்கவில்லை. இப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்தி வார்த்தையை பார்க்கும் போது உண்மை புரியும். உங்களுக்கு அப்படி பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே கேள்வி கேட்கிறீர்கள். ஆனால் கேட்க வேண்டியது அதில் என்ன எழுதி இருக்கிறது, அதில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, மீகாள் பிள்ளை பெறவில்லை, மலடி பிள்ளை பெற முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே 41ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 14 மாதத்தில் பவுலுக்கு 2 மகள் இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 2 சாமுவேல் 6:23 சவுலின் குமாரத்தி மீகாளுக்கு மரணம் அடைய மட்டும் பிள்ளை இல்லாத என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பிள்ளை இருந்தது யாருக்கு என்று சொல்லப்பட்டது திருப்பி படியுங்கள். 2 சாமுவேல் 2:18 சொல்லப்பட்டிருப்பது சவுலின் குமாரத்தியாக மேரே வற்புறுத்தல் உங்களுக்கு புரியல. அதனால மேரே
என்பவள், சவுலின் குமாரன் மேரேப் என்பவள் மேகலோத்தியனாகிய பர்சில்லாவின் குமாரன் ஆதிரியேலுக்கு பெற்ற 5 குமாரர்கள் அதாவது குமாரர்கள் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீகாள் பிள்ளை பெற்றாள் என்று அந்த வசனத்தை எழுதவே இல்லை. தவறாக வசனத்தை பிடித்து மலடி பிள்ளை பெற்றாள் என்று படிக்கிறீர்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கேள்வியில் கேளுங்கள், வசனத்தை படித்து காட்டுங்கள் என்று நாங்கள் படித்து காட்டுகிறோம். இன்னும் நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுக்கு என்ன புரிகிறது? மலடி பிள்ளை பெறவில்லை, தவறாக புரிந்து கொள்ளார்கள். நான் சொன்னது ஆடையில் பச்சை மஞ்சள் பிடிக்கும் என்று சுவரில் சொல்லவே இல்லை. ஆனால் சுவரில் பிடிக்கும். அவர்கள் ஏன் சொல்லவில்லை? சுவரில் பிடிக்கும். சுகாதாரம் இல்ல சுவர் எங்க இருக்கிறதோ, உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கக்கூசு பகரமாக யூரின் கழிப்பதை சுவரில் கழித்து பாருங்கள், அங்கு குஷ்டம் பிடிக்கிறதா என்பது தெரியும். அங்கு நோய்கள் பரவுமா என்பது தெரியும். அரிக்கிற குஷ்டம் பரவுகிறதா என்பது தெரியும். அதனால் அந்த சுகாதாரம் இல்லாதபடியினாலே அந்த சுவரிலும் குஷ்டம் பிடிக்கும். குஷ்டத்தை மக்கள் வெறுத்ததினால் அது ஓமையா சொல்லப்பட்டு அது நீங்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தையை சேட்டை பண்ணலாம் என்று நான் சொல்லவே இல்லை. அறிவில்லாதது, அதாவது அறியாத காலத்துக்கு குழந்தையை ஒப்பிட்டேன். குழந்தையை சேட்டை பண்ணலாம் என்று சொல்லவே இல்லை. தவறாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரியை முத்தமிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மாறி சொல்லுகிறார்கள். அன்றிருந்த முறைப்படி சகோதரியை முத்தமிட்டால், அதாவது நீர் என் தாயின் மகனாய் இருந்தால் முத்தமிட்டிருப்பேன். என்ன தாயின் மகனை முத்தமிடுகிறது தவறில்லை, அதனால சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்னால் அன்றிருந்த வழக்கத்தின்படி இல்லை என்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் கர்த்தருடைய புஸ்தகமா அப்படி நீங்கள் சொல்லி நான் சொல்லீர்கள். உண்மையில் கேட்டேன். கர்த்தருடைய புஸ்தகம் பைபிள் என்று சொல்லப்படுவதற்கு பிசாசு பேசின வார்த்தை உண்டு, சாதாரண மனுஷன் பேசின வார்த்தை உண்டு, அயோக்கியன் பேசின வார்த்தை உண்டு, தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தை உண்டு, கர்த்தர் பேசின வார்த்தைகள் உண்டு. ஏன் அது கர்த்தருடைய புஸ்தகம் என்று வைத்திருக்கிறோம் என்றால் இவை அத்தனையும் கர்த்தரால் ஏவப்பட்டு, அதாவது நடந்த காரியங்களை ஏவப்பட்டு உண்மையா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனையும் கர்த்தர் பேசினது அல்ல. பேசினவர்கள் கர்த்தரால் ஏவப்பட்டு உண்மையா எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான். ஆனால் கர்த்தர் பேசினதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். பைபிளை படிக்காதவர்களுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக அர்த்தம் தெரியாது. தங்களுடைய இஷ்டத்தின்படி சொல்லிக் கொண்டே போகிறார்கள். குர்ஆனுக்குள் எதற்கு வந்தார் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் என்ன சொன்னேன்? குர்ஆனுக்கு ஏன் வந்தேன்னால் மதுவு, அதாவது உலக மதுவு போதை என்றும் சொர்க்கத்தில் கொடுக்கிற மது போதை இல்லை என்று அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால் மது அமளி பண்ணும். அமளி பண்ணாத மதுவும் உண்டு என்று நீங்கள் நம்புகிறதுக்கு தான் அதை சொன்னேனே தவிர பைபிள் எழுதப்பட்டதற்கு நீங்கள் விவரங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அதை நான் சொன்னேன். பைபிள் வசனத்தில் இல்லாததை நீங்கள் இட்டு சொல்லாதீர்கள். யோவான் 8:16 சொன்னது உண்மை. ஏனென்றால் அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை அவர் அறிந்தபடினாலே சொன்னார். நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடி அறியாதபடினாலே நீங்கள் உங்களுக்கு சாட்சி தேவையில்லை, எனக்கு தான் தெரியும். ஆனால் அதில் 8:16 சொல்லப்பட்டது நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை அவர் அறியாதபடினால, காண்கிறபடியினால, நிகழ்வு கண்டிருக்கிறபடியினால உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி 2 சாட்சி வேண்டும். அதைத்தான் வசனத்தில் படித்து காட்டினேன். நீங்கள் மாறி மாறி நினைத்திருக்கிறீர்கள். இன்னும் பதில் சொல்வது உண்டு சார். கொஞ்சம் 2 சாமுவேல் அதனுடைய 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல மீகாள் பிள்ளை பெற்றான்னு சொன்னாங்க. நான் படிக்கிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகோதரர்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அதை சுட்டி காட்டினாங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்படி வேதத்தை புரட்டுகிறது பாருங்கள். 8ஆம் வசனத்துல ஆயாமின் குமாரத்தியாக ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாரராகிய ஹர்மோனியையும் மேய்பேசத்தையும் சவுலின் குமாரத்தியாக மேகாலிடத்தில் பர்சியாவின் குமாரத்தியாக ஆதிரியலுக்கு பெற்ற. இங்க மீகாள் சொன்ன பெற்றான்னு சொல்லல, மேரே பெண்ணா சொல்லப்பட்டுள்ளது. இந்த அப்பா மகள் மேல அவங்களுக்கு இடையில உள்ள அந்த பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்தி போவாஸ் ரூத்து மேட்டதான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரூத்து அவங்க அப்பாவுடைய போவாஸ் என்பவருடைய அந்த 2 காலுக்கு அடியில பொருவையை தூக்கிட்டு உள்ள போய் இது பண்ணவனையும் அவங்க என்ன செஞ்சாங்க, என் மகளே என்று அழைத்து நீ ரொம்ப குடும்பப்பற்றா இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கடைசியில நான் எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறப்ப இந்த கிழவனை நாடி வந்திருக்க பாத்தியா, உன்னுடைய இந்த பற்று ரொம்ப கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சினாருன்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா ரூத்துல இப்படி அப்பா மகள். அதே நேரத்துல ஆதியாகமத்தில் எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 2 மகள்கள் லூத்தோட
உடலுறவு கொண்டதை தெளிவாக விளக்கக்கூடிய, அது வந்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய அதிகாரம் அது. ஒரு அக்கா வந்து தன்னுடைய அப்பாவிடத்திலேயே போய் அப்பாவுக்கு வந்து மதுவை ஊத்தி கொடுத்து அவரோடு உடலுறவு கூடாது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல. ஒரு மயக்கமுற்று கிடக்கிறப்ப இது சாத்தியமா என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப வந்து உடலுறவு கொண்டாங்களாம். உடலுறவு கொண்டுட்டு நீ வந்து என்னோட மதுபானம் கொடுத்து அவரோடு படுப்போம் வா என்று சொன்னால், மூத்தவன் வந்து உள்ளே புகுந்து தன் தந்தையோடு படுத்தால், அதுக்கடுத்து நான் படுத்த மாதிரியே நீயும் போய் அவரோடு படுப்பாய் என்று அக்கா வந்து ரொம்ப தங்கச்சி மேல பாசத்தோடு சொன்னாங்கன்னு சொல்லி, அது அப்பா மகள் மத்தியில உள்ள விஷயத்த ரொம்ப விலாவரியா விளக்குறாங்க. இதுதான் வந்து புனித ஆவியினால் உந்தப்பட்டு எந்த மாதிரிலாம் வந்து அப்பா மேல பாசத்தோடு வச்சிருக்கணும்ன்றத, பாசம் வைக்கணும் என்பதை விளக்குகின்றாங்க. அதே மாதிரி அண்ணன் தங்கை எப்படி பாசத்தோடு இருக்கணும்ன்றத வந்து உன்னத பாட்டுல தங்காய் தங்காய் அப்படின்ற அழைத்து அம்மா அப்பாவும் மகனும் எவ்வளவு உறவு கொள்ளணும்ங்கிறத பத்தி நாங்க சொல்லிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால 1 கொரிந்தியரை பத்தி நாங்க சொன்னோம். மகனும் அப்பாவும் எவ்வளவு உறவு கொள்ளணுங்கிறது அது நீங்க பதில் சொல்லாம விட்டுட்டீங்க. சொல்ல வந்தீங்க, சொல்லல. அது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு, நீங்க உங்க கிருபையின் ஏற்பாடு என்னென்னமோ சொன்னீங்கல்ல, அதுல இருந்து விளக்க சொல்லுங்க. அப்பாவும் மகனும் உடைய உறவு. அதே மாதிரி அண்ணன் தங்கை எந்த மாதிரி பாசத்தோடு இருக்கணும்ன்றத உன்னத பாட்டு விளக்கினாங்க. ஒரு தங்காய் தங்காயின்னு கூப்பிட்டு எல்லாம் செஞ்சதையெல்லாம் விளக்கினாங்க. அதே மாதிரி 2 சாமுவேலை பத்தி பேசினாங்க. 2 சாமுவேல் 6 பத்தி பேசினாங்க. 2 சாமுவேல் 13 எடுத்து பாருங்க. அண்ணன் தங்கை எந்த மாதிரி பாசத்தோடு இருக்கணும். அம்னோன் என்ற அண்ணன் தன்னுடைய தங்கையை வளைத்து போடுவதற்காக, தன்னுடைய தங்கையை அனுபவிப்பதற்காக எப்படி திட்டம் தீட்டினான். அப்படி வந்து அண்ணன் தங்கச்சி மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சுன்னா, அந்த தங்கச்சிட்ட அண்ணன் வந்து 2 பணியாரம் சுட்டி கேட்கணும். அந்த 2 பணியாரத்தையும் தங்கச்சியோட சேர்ந்து பெட்ரூம்ல தான் வச்சு சாப்பிடணும். வருது, தெளிவா இருக்கு. பணியாரம் சுட்டு கேட்பானா இனிமே எந்த ஒரு அண்ணனாவது தங்கச்சிட்ட? பணியாரம்னாலே அரண்டு ஓட மாட்டான். அப்ப வந்து இந்த மாதிரி பணியாரம் சுட்டு கேட்டு பணியாரம் சாப்பிடும் பொழுது படுக்கை அறையில ஜல்சா பண்ண விஷயத்தையும் இவ்வளவு தெளிவாக எழுதி அண்ணன் தங்கை எப்படி பாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு விளக்குறாங்க. மாமியார் மருமகள் பாசம் தனியா சொல்லியாச்சு. அது போக விபச்சாரிக்கு வந்து ஒரு தண்டனையை பத்தி பேசுகின்றது பைபிள். எப்படி பேசுகின்றது? நாகும் என்ற அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, விபச்சாரிய வந்து நினிவே என்ற அந்த ஒரு ஊரை விபச்சாரிக்கு உபமானமா சொல்றாங்க. விபச்சாரிக்கு உபமானமா சொல்லி, சேனையில் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நாம் உனக்கு எதிராக இருக்கிறோம், உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். எப்படி தண்டனை கொடுக்க போறேன்னா, உன் முகத்துக்கு மேலாக உன் உள்ளாடையை தூக்குவோம். உள்ளாடைய முகத்துக்கு மேல தூக்குனா என்ன ஆகும்? வசனம் வந்து நாகும் 3:4. 3:4 பாத்தீங்கன்னா 4, நான் சொல்றது 5. நீங்க 4ன்னு சொன்னீங்க, 5ல இருக்குன்னு அடுத்து கேட்டாலும் கேட்பாங்க. 5ஆவது வசனத்துல இருக்கு, உன் முகத்துக்கு மேலா உன் உள்ளாடையை தூக்குவோம், மக்களினங்கள் உன் அவமானத்தை, அரசுகள் உன் இனத்தையும் பார்க்கும்படி செய்வோம், அருவருப்பானவற்றை தூக்குனது மேல வீசுவோம், உன் மீது எரிவோம், உன்னை வெறுப்புடன் எல்லாரும் நடத்துவாங்க. இது விபச்சாரி கொடுக்கிற தண்டனையா? சொல்ற உதாரணமா உருப்படியா சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி ரசம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்பர் சொல்லலன்னு சொன்னாங்க. 8 இடத்துல இருக்கு. இந்த 8 இடம் எழுதி இருக்கிறேன். அந்த ரசத்தை நல்லா பார்க்க சொல்லுங்க. அதுல என்னடான்னா, புதிய ரசம் பழைய ரசம்னு இன்னொருத்தவர் விளக்கம் சொல்றாரு. நாங்க ஒரே ரசத்தை பத்தி தான் பேசுறோம். அந்த ரசம் எல்லாமே விஷமாக இருக்கிறது, விஷமத்தனமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே மாதிரி அவனை பைபிளுடைய ஆபாசங்கள் தான் நம்ம அள்ளி போட்டோம். அதுல என்னன்னாக்கா, உறவுக்குள்ள பாலினம், அதாவது இன்செஸ்டை போதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஏராளமான வசனங்களை நம்ம அள்ளி போட்டிருக்கோம். இது எப்படி கடவுளுடைய வார்த்தையா இருக்கும்? கொஞ்சம் ஓத்தல் காய்தல் இல்லாம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது எப்படி மனிதனை நல்வழிப்படுத்தும், மனிதனை நேர்வழிப்படுத்தும்? அதனால இது கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு ஆயிருது. இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி புரட்டாதீங்க, மாத்தாதீங்க, அது கடவுளுடைய வார்த்தை தான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. அப்ப இவங்க எப்படி எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க, என்னென்னலாம் காணாம போயிருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, உங்களுடைய பைபிள், உங்க வேதம் நினைக்கிறாங்களே, இந்த கலப்படமாக இருக்கக்கூடிய இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலும், உபாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலும், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலும், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 18, 19 என்ன சொல்லுதுனாக்கா, சரி என்ன சொல்லுதுனாக்கா, உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம், உபாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 18, 19. இதுல எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கடவுளுடைய வார்த்தையில ஒண்ணு கூட்டவும் செய்யாத, குறைக்கவும் செய்யாத. அப்படி கூட்டினாக்காம கடவுள் வந்து உன்னுடைய பங்கு அதுல இருந்து எடுத்து போடுவார்.
நீ பொய்யனாவாய் இப்படிங்கிற ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த 4 வசனங்களிலும் அடங்கி இருக்குது. இது நியாயமான ஒரு ரூல் தான். கடவுளுடைய வார்த்தையில யாருக்கும் கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு சொல்லும் பொழுது, அந்த வானும் வீடும் பூமியும் ஒளிந்து போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு கொம்பு கூட, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும், அதோட ஒரு கொம்பு கூட ஒளிந்து போக கூடாது அப்படின்னு இவங்களை நம்பி சொல்லிட்டாரா? இவங்க எந்த அளவுக்கு அந்த வேதத்தை காப்பாத்திருக்கிறாங்க பாருங்க. 2ஆம் நாளாகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அந்த சம்பவம் யூதாக்களுடைய ராஜாக்கள் புஸ்தகத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது. அது என்ன சம்பவங்கிறது வேண்டாம். ராஜாக்கள் புஸ்தகம் ஏசாயா புத்தகம் இப்ப பைபிள்ல இருக்குதா? இருக்குது. ஏசாயா புத்தகம் இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகம் இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நாளாகமம் 29வது அதிகாரம் 30வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, இது சாமுவேலின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. ஏதோ ஒரு சம்பவம் சொல்லி சாமுவேலின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆகமம் இன்னொரு ஆகமத்தை குறித்து பல இடங்களில் பேசுது. அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் போது சாமுவேலுடைய புத்தகம் பைபிள்ல இருக்குதா? இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலுடைய புத்தகம் பைபிள்ல இருக்குது. அதற்கு அப்புறம் என்னன்னாக்கா, ஞானதிஷ்டிகாரனாகிய நாத்தானுடைய பிரபந்தத்திலும், இது காத்துடைய தீர்க்கதரிசி ஆகிய காத்துடைய பிரபந்தத்திலும் இருக்கிறது இருக்கு. இப்ப என்ன ஆச்சுனாக்கா, இந்த நாத்தானுடைய பிரபந்தம், இந்த காத்துடைய பிரபந்தம் நீங்க எங்க இருக்கு எடுத்து காட்டணும். இது ஒண்ணு. 2வது என்னாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆறினும் பாயும் நீருடைய ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு அது கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்குது. அந்த கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் எங்க? இது 3வது புத்தகம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யோசுவா 10வது அதிகாரம் 13வது வசனத்துல சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது கர்த்தருடைய யாசேரின் புத்தகத்தில் இருக்கிறது. நாத்தானுடைய பிரபந்தம், காத்துடைய பிரபந்தம், கர்த்தருடைய யுத்த புஸ்தகம், அப்புறமா யாசேருடைய புத்தகம், 4 புஸ்தகம். இதோட முடியல. அப்புறமா என்ன ஆகுது? 2ஆம் நாளாகமம் 9வது அதிகாரம் வசனம் 29ல இத்தா எழுதிய புத்தகம், தீர்க்கதரிசி அக்கியா எழுதிய புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த 6 புத்தகம் ஒரு வசனம் ஒளிஞ்சு போறதை விட வானம் பூமியை ஒளிஞ்சு போறது, இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி சொல்லப்பட்டிருக்குது. இந்த விவாதத்தெல்லாம் எல்லாத்த விட நீங்க எது கொடுக்கணும்? இப்படி ஒளிஞ்சு போக கூடாது இருக்குது. இவ்வளவு இது இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்குது. கூட்டல் குறைத்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. 6 புத்தகம் எங்க? அது பறித்து கவலை இல்ல. இயேசு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அது இருந்தா அது பரவாயில்ல. மார்ட்டின் லூதர் வந்தார், ஒரு 6 ஆகமத்தை ரோமன் கத்தோலிக் 7 ஆகமத்தை நீக்கிட்டாரு. அந்த மாதிரி நீக்கி விளையாடி எவ்வளவு நீக்கி இருக்கீங்க? இந்த புத்தகம் எல்லாம் எங்க? அதுல இருக்கிற ஒரு 7 புத்தகத்தை பார்த்தா அதுவும் நீக்கிட்டீங்க. அது வேண்டாம். சரி, இருக்கிற புத்தகத்திலாவது இருக்கிற இந்த 7 புத்தகம் எங்க இருக்குது? அந்த புத்தகத்தை நீங்க சொல்லணும். அடுத்து இந்த சகோதரர்கள் பேசும்போது சொன்னாங்க, அதாவது என்னை பற்றி, அதாவது கர்த்தரோட சவுலோட இருந்தவர்கள் கேட்டார்கள் ஒரு இடத்துல வருது, கர்த்தருடைய சப்தத்தை கேட்கவில்லைன்னு வருது. அந்த முரண்பாட்டை இவங்க நீக்கிறாங்களாம். எப்படி நீக்கிறாங்க? கர்த்தருடைய சப்தத்தை கேட்டார்கள், என்ன பேசினார்கள் என்பதை தான் அவர்கள் கேட்கவில்லை. சத்தம் கேட்டுச்சு, ஆனா என்ன விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னமோ ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு, அவ்வளவுதான். என்ன மேட்டருங்கிறது தெரியலன்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பொய் சொல்றாங்க. பொது மொழிபெயர்ப்பு குரான வெரைட்டியா வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி பைபிள் வெரைட்டியா இருக்குதுல்ல, ஏராளமான வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியை பூரா எடுங்க. பொது மொழிபெயர்ப்புல தெளிவாக சொல்லப்படுது, ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரின் குரலை கேட்கவில்லை. ஒளியை கண்டார்கள், என்னோடு பேசியவரின் குரலை கேட்கவில்லை. எவ்வளவு தெளிவா இருக்குது. குரலையே கேட்கல, அங்க சவுண்டே அவுட். மேற்று வழங்கல, குரலும் வழங்கல. பொது மொழிபெயர்ப்பு அது பைபிள்லயோ கீழே போட்டுருவோமா? அடுத்து பாருங்க, கத்தோலிக்க பைபிள்ல இதே மாதிரி வருது. எப்படி வருது? அவர்கள் கண்ணோடு பேசிய கர்த்தருடைய குரலையே கேட்கவில்லை. என்ன சொல்ல போறிய? அதே மாதிரி பண்ணாங்க. இந்த மீக்காளுக்கு 5 பிள்ளை இருந்துச்சு. ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல மலடின்னு வருது. அது சவுலுக்கு 2 பிள்ளை இருந்துச்சு. மேரேபுன்னு ஒருத்தி இருந்தா அவளுக்கு தான் 5 பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு, மீக்கோளுக்கு இல்ல அப்படின்ட்டாங்க. நாங்க என்ன எங்க சரக்கை எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம்? உங்க சரக்கு எல்லாம் எதுவுமே எங்க சரக்கு இல்ல, உங்க சரக்கு தான். கத்தோலிக்க பைபிளை எடுத்து பாருங்க, அந்த வெரைட்டி எடுத்து பாருங்க. அதுல வருது, சவுலின் மகளாகிய மீக்கோளாளுக்கு 5 பிள்ளைகள். ரேகோப்னு சொன்னாங்க, என்னமோ மேரோபோ என்னமோ சொன்னாங்க. மேரேபுங்கிற பேர்லாம் இல்ல, மீக்கோள் ஆளுக்கு 5 பிள்ளைகள் இருந்தது. அப்ப என்ன சொல்றீங்க? அதை குப்பையில தூக்கி போடுங்க, அதை குப்பைன்னு ஒத்துக்கோங்க, அது முரண்பாடுன்னு சொல்லுங்க. அடுத்து அதாவது சில விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பதிலையும் சொன்னாங்க. இந்த பழைய ஏற்பாடுல உள்ள சில ஆபாசங்கள்லாம் போட்டோன்னா ஐயா அவங்க சொல்லும் போது அது பழைய ரசம், இது புதிய ரசம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் ஒரு தமாசாகலாம் சொன்னாங்க. நாங்களும் அதான் சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த பழைய ரசத்தை நீங்க தான் பைபிள்னு சொல்றீங்க, இறைவேதம் நீங்க சொல்றீங்க.
நீங்க அது இறைவேதம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த வாதமே தேவையில்லை, விவாதமே தேவையில்லையே. பிரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான் அல்லது வேற எங்கேயா தூக்கி போட வேண்டியது என்ற கருத்துல இருந்தா இந்த விவாதமே இல்லை. அதுக்கடுத்து அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பைபிள்ல இருந்து குரான்ல காப்பி அடிச்சிட்டீங்க. எதை? இந்த மர ஏறி அந்த மேட்ரு, இந்த ஆபாச மேட்ரு, முரண்பாடு மேட்ரு, குழந்தைகளை கொல்ல சொல்ல மேட்ரு, ஆடுகளை மாடுகளை கழுதைகளை இது எல்லாம் கொல்ல சொல்ல மேட்ரை நாங்க போய் காப்பி அடிக்கிறோமா? சிரிப்பு தான் வருது எங்களுக்கு. அது இது காப்பி அடிக்கக்கூடிய மேட்ரா? காப்பி எதை அடிக்கணும்னு ஒரு விவசாய வேண்டாமா? இதையே போய் காப்பி அடிப்போம். நீங்க சொல்றீங்க இது இவங்க மட்டும் சொல்லல, பழைய அதாவது நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த வார்த்தை வைக்கிறாங்க, குர்ஆன் என்பது காப்பி அடிக்கப்பட்டது. வேணா சவாலே உருவாம். இப்ப அதுதானே விவாதமும் கூட. காப்பி அடிக்கப்பட்டதுன்னா இவ்வளவு அசிங்கங்களும் குர்ஆன்ல இருக்குதா? எடுத்து காட்டுங்க. அண்ணன் தங்கி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இவ்வளவு அசிங்கங்களை சொல்லிட்டு இருக்கிறோமே, இது குர்ஆன்ல இருந்து நீங்க எடுத்து காட்டுங்க. குழந்தைகளை கொல்ல சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நாங்க எடுத்து காட்டணுமே, இது காப்பி அடிக்கப்பட்டதுன்னா குர்ஆன்ல இருக்கணுமா இல்லையா? இன்னொரு வார்த்தை நீங்க எடுத்து இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். காப்பி அடிக்கப்பட்டது என்று